Hi, welcome. இந்த வீடியோல நம்ம வந்து parallel execution using test engine எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் parallel execution என்னங்க? அதாவது parallel-ஆ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரெண்டு டெஸ்ட் கேஸ் இருக்கு. சீக்வென்ஷியல்னா 1 by 1-ஆ ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் செகண்ட் ரன் ஆகும். இதே parallel executionனா ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது செகண்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? parallel-ஆ வந்து ரன் ஆகும். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். parallel execution using test engine. ஓகேவா? ஒன்னுல ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? டெஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸிங் டெஸ்ட் இன்ஜின் சொல்லிட்டோம். ஸோ டெஸ்ட் இன்ஜின் யூஸ் பண்ணணும்னா நம்ம அட் டெஸ்ட் அனோடேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அட் டெஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து பப்ளிக் வாய்ட் ஒவ்வொரு மெத்தடுக்கும் டெஸ்ட் அனோடேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட் அனோடேஷன் யூஸ் பண்ணால் கீழே வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஜென்ரலாக பேசிக் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். சும்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேம் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? system.out.println. ஸோ இங்கே பாருங்க டெஸ்ட் அனோடேஷன் இருக்கு இல்லையா, நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன் org testengine.annotation. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் அனோடேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பப்ளிக் வாய்ட் செகண்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி system.out.println கொடுத்துட்டு ஹெல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை நார்மலாக ரன் பண்ணோம்னா என்ன ஆகுங்க, ஹாய் வரும், அதுக்கப்புறம் ஹலோ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து சீக்வென்ஷியலாக ரன் ஆகும். ஸோ இதே நம்ம இப்போ வந்து பேரல் எக்ஸிக்யூஷன் பண்ணோம்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட் இன்ஜின் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்ஜின் .xml ஃபைல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். டெஸ்ட் இன்ஜின் .xml ஃபைல் ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு டெஸ்ட் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் இன்ஜின் .xml வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, டெஸ்ட் கிளாஸ் .java, இதை ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கன்வெர்ட் டு டெஸ்ட் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டெஸ்ட் இன்ஜினில் அதை வந்து கொடுங்க. எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். டெஸ்ட் இன்ஜினோட எக்ஸ்எம்எல் ஃபைல் நேம் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து செலக்ஷன்ஸ் வந்து கிளாஸஸுக்கு பேரலல் மோட் இப்போதைக்கு நன் இருக்குது. த்ரெட் கவுண்ட் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். ஒன்னே வந்துட்டு இங்கே ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? டெஸ்ட் இன்ஜினோட எக்ஸ்எம்எல். ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜில் போயிட்டு ஓப்பன் வித் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி தாங்க இருக்கும் ஜென்ரலாக. ஸோ இங்கே பார்த்தீங்க டெஸ்ட் இன்ஜினோட XML ஃபைல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் தான் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரலல், அதுக்கப்புறம் த்ரெட் கவுண்ட், எத்தனை த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். த்ரெட்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ராசஸ் இன் ஜாவா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே வந்து சூட் லெவலில் தரப்போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் த்ரெட் கவுண்ட் இருக்கு இல்லையா, இது டெஸ்ட் லெவலில் இருக்குது, நம்ம வந்து சூட் லெவலில் தரலாம். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? த்ரெட் கவுண்ட் வந்து நான் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து 5 வரும், நான் வந்து த்ரெட் கவுண்ட் வந்து 2ன்னு கொடுக்குறேன். எத்தனை த்ரெட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேரலல்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். பேரலல். ஸோ இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நன் இருக்குது, மெத்தட்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் இருக்குது. நன்னா பேரலாக ரன் ஆகாது. ஓகேவா? மெத்தட்ஸ்னா எதை வந்து நம்ம பேரலாக ரன் பண்ணணும், மெத்தட்ஸை. அதே கிளாஸஸை பேரலாக ரன் பண்ணால் கிளாஸஸ் கொடுத்துக்கலாம். டெஸ்டஸை பேரலாக ரன் பண்ணணும்னா டெஸ்டஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பேரலல் வந்துட்டு மெத்தட்ஸ்ன்னு கொடுக்குறேன். மெத்தட்ஸ் வந்து நம்ம பேரலாக ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டு ஆட்ரிபியூட் தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் நேம் என்ன, செலினியம் டியூட்டோரியல் பேக்கேஜில் டெஸ்ட் கிளாஸ். ஓகேவா? டெஸ்ட் கிளாஸ் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் எல்லாமே வந்துட்டு. நான் வந்துட்டு இன்னொரு சேஞ்சும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த த்ரெட்டில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஈஸி தான். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்துங்க ப்ளஸ் த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட். ஓகேவா? கரண்ட் த்ரெட்டோட ஐடி நேம் எது வேணால் நம்ம கெட் பண்ணலாம். நான் வந்து ஐடி கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
பண்ணக்கூடிய த்ரெட் கரண்ட் த்ரெட்டோட ஐடி வந்து கெட் பண்ணும் ஓகேவா. அதே மாதிரி நான் இங்கேயும் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் இதோட ஐடி கெட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து எந்த த்ரெட் ரன் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, புரியுதுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து நார்மலாக ரன் பண்ணி காமிக்கிறேன், நம்மளுக்கு த்ரெட்டு பார்க்கலாம். நார்மலாக ரன் பண்ணால் சீக்வன்ஷியலாக தான் ரன் ஆகும் ஓகேவா. testengine.xml இந்த ஃபைல் மூலமாக ரன் பண்ணால் தான் வந்து பேரல் எக்ஸிக்யூஷன் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 2 ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலோ அதுக்கப்புறமேட்டு த்ரெட் கவுண்டோ ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இதை ஜென்ரலாக வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஜென்ரலாக வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்வன்ஷியலாக தான் ரன் ஆகும் ஓகேவா. ஸோ ரன் ஆகுது. ஓகே, அவுட்புட் வந்துச்சு. நம்ம கன்சோல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, டூர் பாஸ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்க ஹாய் ஹலோ இதோட கரண்ட் த்ரெட்டோட ஐடி கெட் பண்ணிக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 ஸோ ஒரே த்ரெட்டு தான் வந்து யூஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. இப்போ நான் testengine.xml ஃபைல் மூலமாக ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பேரலல் வந்துட்டு மெத்தட்ஸாக கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ எது வந்து பேரலாக ரன் ஆகணும்னு கொடுத்துருக்கோம், மெத்தட்ஸ் வந்து பேரலாக ரன் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். த்ரெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 த்ரெட் வந்து எடுத்துக்கும் ஓகேவா. நம்ம எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா. டிஃபால்ட் வேல்யூ வந்து 5. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஷின் ஓகேவா. இப்போ இந்த testengine.xml ஃபைல் மூலமாக ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் testengine suiteன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் அதே ஹாய் ஹலோ தான் வரும். ஆனால் வந்துட்டு த்ரெட் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேரலாக வந்து ரன் ஆகிருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள் ஹாய் ஹலோ வந்திருக்கு. த்ரெட் நம்பர் பாருங்கள் 15 அதுக்கப்புறம் 16 புரியுதுங்களா. 2 டிஃப்ரெண்ட் த்ரெட்ல ரன் ஆயிருக்கு. ஸோ பேரலாக நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ த்ரெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கரண்ட் சினாரியோல நம்ம 2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ த்ரெட் கவுண்ட் ஒரு வேளை நெகட்டிவ் வேல்யூல கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூல கொடுத்தா நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் வந்து நமக்கு த்ரோ ஆகும் ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ பாருங்கள் நான் குயிக்காக வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ -1 கொடுக்குறேன் ஓகேவா. சேவ் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் testengine suiteன்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ -1 அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூனா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும் ஓகேவா. இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் புரியுதுங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இப்போ வந்து த்ரெட் கவுண்ட் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு பேரில் வந்து கிளாஸஸ் கொடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இன்னொரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ அதே மாதிரி தாங்க இன்னொரு கிளாஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கிளாஸ் 2ன்னு கொடுக்குறேன் இப்போது ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து இதே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேம்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு டெஸ்ட் கிளாஸ் 2ல் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா. ஸோ 3rd 4th கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு 3rd 4th அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்குது ஓகேவா. இதில் வந்துட்டு 2 மெத்தட்ஸும் இதில் வந்துட்டு 2 மெத்தட்ஸும் இருக்குது. இப்போ நான் testengine.xml வந்துட்டு நம்ம பேரலாக வந்து கிளாஸஸையே ரன் பண்ண போகிறோம் ஓகேவா. ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்துட்டு சேம் இந்த கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இங்கே ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னென்னா வந்துட்டு டெஸ்ட் கிளாஸ் 2 அதை வந்து இங்கே நம்ம கொடுக்கணும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளாஸ் நேமும் கொடுத்துட்டேன் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிளாஸு, இது வந்து டெஸ்ட் கிளாஸ் 2 ஓகேவா. இந்த 2 கிளாஸ் கொடுத்தாச்சு. இப்போ த்ரெட் கவுண்ட்டும் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 த்ரெட் கவுண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து கிளாஸஸ் தரப்போகிறேன் ஓகேவா. பேரலாக வந்து எதை ரன் பண்ண போகிறோம், கிளாஸஸை வந்து ரன் பண்ண போகிறோம் ஓகேவா. 3 த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு இருக்கிறது 4 மெத்தட்ஸு, ஆனால் 3 த்ரெட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து பாசிபிளானா பாசிபிள். ஸோ இப்போ 3 த்ரெட்ஸ்னால் 3 த்ரெட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு எந்த த்ரெட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடியுதோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் ரிமைனிங் ஒன்னை வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து கேட்கலாம் இன்டர்வியூவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்துட்டு நம்ம கம்மியாக கொடுக்கலாமானா கொடுக்கலாம், நெகட்டிவ் தான் தரக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் testengine suite ஓகேங்களா. ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் 15 16 15 16
இப்போ 2 த்ரெட் தான் யூஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் 15 ஹலோ 16 ஹலோ 15 ஹாய் 16. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஸ்ட் கிளாஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ இருக்குது, இதுலேயும் ஹாய் ஹலோ இருக்கு இல்லையா. நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வேறு மெசேஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ பாருங்கள் ஹாய் செகண்டுன்னு கொடுக்குறேன் ஓகேவா. இது வந்துட்டு செகண்டாக நம்ம கொடுத்துருக்கு கிளாஸ் இல்லையா. ஸோ செகண்டுன்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் மட்டும் இருக்குது ஓகே. ஹாய் ஹலோ இருக்குது, இந்த ஹாய் செகண்ட் ஹலோ செகண்ட். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் டெஸ்ட் இன்ஜின் வந்து பேரலாக வந்து கிளாஸஸை வந்து பேரலாக ரன் பண்ணணும் கொடுத்துருக்கோம் ஓகேவா. த்ரெட் கவுண்ட் வந்து 3 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்கலாம் ரன் ஆஸ் டெஸ்ட் இன்ஜின் சூட் ஓகேவா. ஸோ இப்போ அவுட்புட் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் ஓகேவா. ஸோ பாருங்கள் ஹலோ செகண்ட் ஹாய் செகண்ட் ஓகேவா. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஓகேவா. இது வந்துட்டு 16 த்ரெட், இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஹாய் ஹலோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா, இதுக்கு வந்துட்டு ஒரு த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் மெத்தட்ஸை வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ வந்து பேரலாக வந்துட்டு மெத்தட்ஸை வந்து ரன் பண்ணோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பேரலாக வந்து கிளாஸஸை கொடுத்துருந்தோம். ஸோ கிளாஸஸ்ங்கிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தான் இருக்குது. த்ரெட் கவுண்ட் 3 கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது இந்த கேஸில். ஸோ ஒரு கிளாஸ்க்கு ஒரு த்ரெட் எடுத்துக்கிச்சு ஓகேவா. இப்போ பேரலாக வந்து மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது டோட்டலாக 2 கிளாஸ்லையும் சேர்த்தா 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் த்ரெட் வந்து 3 தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேஸில் தான் வந்துட்டு ஸோ மினிமமாகவும் கொடுக்கலாம். ஸோ 3 வந்துட்டு ஆளுக்கு ஒரு த்ரெட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எந்த த்ரெட் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆகுதோ அது வந்து ரிமைனிங்கை வந்து எடுத்துக்கும் ஓகேவா. டிஃப்ரென்ஸ் வந்து புரியுதுங்களா. அந்த பேரலல் ஆட்ரிபியூட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்துட்டு. ஸோ பேரலில் வந்து மெத்தட்ஸ் கொடுத்தா மெத்தட்ஸ் வந்து பேரலாக ரன் ஆகும், பேரலல் வந்து கிளாஸஸ் கொடுத்தா கிளாஸஸ் வந்து பேரலாக ரன் ஆகும். புரியுதுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஓகேங்களா. 4 மெத்தட்ஸ் இருக்குது புரியுதுங்களா. ஸோ எல்லாமே வந்து பேரலாக வந்து ரன் ஆகும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் ஹலோ 16 ஹாய் 15 ஹலோ 17. ஸோ 3 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 தான் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 15th ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஹாய் செகண்ட் வந்து 15th ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து மெத்தட்ஸ் வந்துட்டு பேரலாக ரன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பேரலாக கிளாஸஸ் கொடுத்தோம். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேரலல் எக்ஸிக்யூஷன் யூசிங் டெஸ்ட் இன்ஜின் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.